என்னதானே நடந்துட்டு இருக்கு திமுக, காங்கிரஸ் கூட்டணியில? இப்போ கொஞ்சம் அதிகாரம் மாறி இருக்குது. ராகுல ஓரம் கட்டிட்டு, சோனியா தான் இந்த காங்கிரஸ் விளங்காம போறதுக்கு காரணம் காங்கிரஸுடைய தலையெழுத்த பாருங்க. சோனியா காந்தி தலைவரு இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் அப்போ காங்கிரஸுக்கு இன்னைக்கு ராகுல் கொஞ்சமாவது நல்லா யோசிச்சாப்புல. ஆமா. காங்கிரஸ அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு உயிரோட வைக்கிற மாரி தமிழ்நாட்டுல. ஆனா மீண்டும் அடிமை சாசனம் எழுதுறதுக்கான ஏற்பாட பண்ணிட்டதாக தகவல் வருது. என்னன்னா, ஆ எ கார்கே கையில அதிகாரத்த குடுத்துட்டாங்க. கார்கே உடைய டீம் மினி யாரு? மினி மினி கார்கே இங்க இருக்கிறாரு. இங்க இருக்குது. மினி கார்கே, கார்கே, பழைய கார்கே, எல்லாம் சிதம்பரம் எல்லாம் பேசி, இப்ப போய் முதல்வர கைய புடிச்சு, நான் இது ஏன்னா சிதம்பரத்துக்கு 2028ல வேணும். வேணும். ராஜ்யசபா சீட். விஜய் கூட போனா கிடைக்குமோ, கிடைக்காதோ? ஆமா. இவருக்கு இப்பவே குடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. யாருக்கு? செல்வ பெருந்தகைக்கு. செல்வ பிறந்தகைக்கு. இந்த எம்எல்ஏ இது நிக்காதீங்க. உங்களுக்கு தர்றேங்க. அங்க இருக்கிற மீனாட்சி நடராஜன் ஒரு அம்மா. ஆ. அவங்களுக்கு எதுக்கு குடுக்கணும்? அப்புறம் யாரோ டோங்கராவோ, டேங்கராவோ யாரோ ஒருத்தர். அவருக்கு எதுக்கு குடுக்கணும்? நீங்க திமுக நீங்க வாங்கிக்கங்க. ஆமா. 2006லேருந்து திமுகல இருக்காரு பீட்டர் அல்போன்ஸ். அவருக்கு குடுக்குறேன். குடுக்குறேன். ராஜ்யசபா இந்த தடவ. அப்படின்ற லெவலுக்கு திமுக ஆசை தூண்டில போட்டாங்க. இன்னைக்கு வேற கல்யாணம். நல்லா சந்தோஷமா இருப்பாரு. இது நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம். இவருடைய பொண்ணுக்கு. ஆமா. அதனால செல்வ பிறந்தகை இந்த அவர்கள். சந்தோஷமா இன்னைக்கு போய் காலையிலேயே பேச்சுவார்த்தை. என்னன்னா 31 சீட்டு இவங்க. அவங்க 28. அதே பழைய 3. 63, 60. 31, 28. அதனால 2 ராஜ்யசபா. 1 28ல சிதம்பரத்துக்கு. 1 இப்போ செல்வ பெருந்தகைக்கா? யாருக்கு? இல்ல பீட்டர் பீட்டர் அல்போன்ஸ்க்கு. அல்போன்ஸுக்கா? யாருக்கு? ஆனா அதுல ஒரு பெரிய சண்டை வர வாய்ப்பு இருக்குண்ணே. ஏன்னா முரட்டு பக்தன் என்ன பொறுத்தவரைக்கும் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் தான். ஏன்னா பல நாளா மொரட்டு பக்தனா இருந்தாலும் லேட்டஸ்ட் பக்தன் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. இது அதுதான். பிரச்சனைய ஆமா, கூட்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆமா. அதனால அவரு பட்ட பாடு எல்லாருக்கும் அவருக்கு தான் தெரியும். அவ்வளோ துடிச்சு, அவ்வளோ இது பண்ணாரு. அதனால யாருக்கு குடுக்க போறாங்கன்றது ஒரு பார்ட்டு.